ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் மிக்ஸ் ஸ்டோரேஜ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உடனடியாக 10 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா. 1 கிலோ பச்சரிசி கடையில் வாங்கியிருக்கேன். அது கூடவே 300 கிராம் பாசிப்பருப்பு போட்டு ரெண்டுமே அலசி 2-3 தாட்டி எடுத்து தண்ணியிலேருந்து வடிகட்டி மாடியில் துணி விரித்து காய வச்சிடலாம். தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி காய வச்சா 3 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு 200 கிராம் முழு முந்திரி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் வறுத்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு துருவி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வறுத்துடலாம். அரிசியும் பருப்பும் வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. மிக்சியில் சேர்த்து குருண மாதிரி பொடிச்சு எடுத்து வந்துடலாம். ரவை மாதிரி பொடிச்சிருக்கேன் மிக்சியில். முந்திரி, கருவேப்பிலை, குருமிளகு, ஜீரகம்லாம் வறுத்ததும் மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு கூடவே குருமிளகு, ஜீரகம்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே கலந்து விட்டுடலாம். இது மாதிரி ஸ்டோரேஜ் செஞ்சு வச்சா 10 நிமிஷத்தில் குக்கர் வச்சு ஃபாஸ்ட்டாக வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். வயசானவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு வைக்கும்போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன குக்கரில் 1.5 கப் நம்ம பண்ணின வெண்பொங்கல் மிக்ஸ் போட்டிருக்கேன். 1.5 கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 3 லிட்டர் குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுடலாம். பாருங்கள், உடனடியாக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.